ஹெல்த்தி ரமலானோட டே 10 தான் அன்னைக்கு. எதிர்பாராமல் அமைந்த ஏராளமான டிஷ்ஷுன்னே சொல்லலாம். பன்னீரை நான் எதார்த்தமாக டோஸ்ட் பண்ணி அதை ஒரு கிரேவி பண்ணிட்டேன். எங்கள் அம்மா வேற சிக்கனில் கொத்துக்கறி பண்ணியிருந்தாங்க. ஆயில் இல்லாத அந்த 2 சப்பாத்தி கூட கொத்துக்கறி வச்சு சாப்பிடும்போது அருமை அருமை. என்னோட பன்னீர் கிரேவியை விட எங்கள் அம்மாவோட கொத்துக்கறி நல்லா இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் என்னால் ஏன்னு தெரில அன்னைக்கு சாப்பிடவே முடியல. அருமையான கிளைமேட்டு, நல்ல மழை அன்னைக்கு. உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சிச்சான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஃப்தாருக்கு சிக்கன் வச்சு தான் நான் அன்றைக்கி சூப் பண்ண போகிறேன். அதனால் சிக்கனை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்துட்டு அதோட தண்ணியை தனியாக வச்சு சிக்கன் எல்லாமே செப்பரேட்டாக இது மாதிரி பிச்சுக்கிட்டேன். இதில் பாதி சிக்கன் எடுத்து நான் வந்து சாண்ட்விச் பண்ண போகிறேன். மீதி சிக்கன் வச்சு சூப் பண்ணிட்டேன். ஒரு துளி ஆயில் கூட இல்லாமல் மயோ பண்ணியிருந்தேன். பாயில்டு எக் வச்சு நார்மலாக பண்ணுற மயோக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. டேஸ்ட் வைஸ்மே நான் சாண்ட்விச்சுக்கு சிக்கன் வச்சு அது கூட கொஞ்சம் வெஜ்ஜீஸ்மே ஆட் பண்ணி இந்த மயோ ஆட் பண்ணி நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு அது கூட வீட் பிரெட் போட்டிருந்தேன். அது கூட இந்த ஸ்டஃபிங்கெல்லாம்